அனைவருக்கும் வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து கஞ்சி மாவு தயார் செய்வதற்கு தேவையான பொருட்களை தான் வறுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 கிலோ கருப்பு உளுந்துக்கு 100 கிராம் கருப்பு எள்ளு, 10 கிராம் சுக்கு. அந்த சுக்கை வந்து தோல் நீக்கிட்டு அதையும் சட்டியில் சேர்த்து வறுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 5 கிராம் அளவு ஏலக்காய், 100 கிராம் பச்சரிசி. இது எல்லாத்தையுமே சட்டியில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மாவாக அரைச்சி நீங்கள் இதை களி மாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கஞ்சி மாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, பாஸ்பரஸ், மெக்னீஷியம், மாங்கனீசு போன்ற சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இரத்த சோகை உள்ளவர்கள் இதை சாப்பிடும்போது இரத்த சோகை நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்தது இதில் உள்ள பாஸ்பரஸ், மெக்னீஷியம், மாங்கனீசு போன்ற தாதுக்கள் வந்து எலும்பை வந்து வலுவாக்க உதவுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து அதிகரிக்குது. அடுத்தது இதில் உள்ள தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் பார்த்திங்கன்னா சருமத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகம் இருப்பதனால இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. ஆறாத காயங்கள் மற்றும் புண்களை ஆற்ற உதவுது.